இயந்திர கோளாறு ஆயிடுச்சுன்னு வைங்க, டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். அப்போ இவரால் பேச முடியாது, அப்படி ஸ்டன் ஆகி நிற்பார். எழுதப்பட்ட வாசகங்கள், கொடுக்கப்பட்ட வாசகங்களை பேசுவது மட்டும்தான் நாட்டின் பிரதமருடைய வேலையா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த டெலிபிராம்டர் என்று சொல்லக்கூடிய இயந்திரம் 2014ஆம் ஆண்டு இந்தியாவிலே அறிமுகம் செய்யப்படுகிறது. அதற்கு முன்னதாக சில இடங்களில் பயன்பாட்டில் இருந்தாலும் 2014ஆம் ஆண்டு நம் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் டெலிபிராம்டரை அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சிருக்கிறார். அதற்கு முன்னதாக குஜராத்தில் முதல்வராக இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய உரையை எடுத்துக்கொண்டால் 30 நிமிடத்தை தாண்டாது. 20 நிமிடத்திற்குள்ளாக 30 நிமிடத்திற்குள்ளாக அவருடைய பேச்சு முடிந்துவிடும். நாட்டினுடைய பிரதமர் ஆனதற்கு பிறகு ஒவ்வொரு சுதந்திர தின உரையிலும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அது எதுவுமே மனதிலிருந்து வந்த பேச்சு கிடையாது. எல்லாமே டெலிபிராம்டர் என்று சொல்லக்கூடிய இயந்திரத்தின் மூலமாக பார்க்கிற அந்த வாசகங்களை படிக்கக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் பல இடங்களில், பல கூட்டங்களில், அவர் பேசக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் டெலிபிராம்டர் என்று சொல்லக்கூடிய இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது ஏன் பயன்படுத்தக்கூடாதா? மேலை நாடுகளில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒபாமா பயன்படுத்தி இருந்தார். அமெரிக்காவில் ட்ரம்ப் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக அதிபராக இருந்த ஜோ பைடன் பயன்படுத்தி இருக்கிறார். நம் நாட்டின் பிரதமர் பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர்கள் டெலிபிராம்டரை பயன்படுத்தினாலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தினாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. அங்கே டெலிபிராம்டரை பயன்படுத்த முடியாது. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த இடத்திலே உடனே அந்த கேள்விக்கு உண்டான பதிலை சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம் நாட்டினுடைய பிரதமர் கிட்டத்தட்ட 2014 25 வரை எந்த பத்திரிகையாளர் சந்திப்பாவது நடந்திருக்கிறதா என்று நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். டெலிபிராம்டரை அவர்கள் பயன்படுத்தினாலும், அதை அவர்கள் வாசித்தாலும், உரைகளை அவர்கள் வாசித்தாலும், மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வி என்பது மக்களிடத்திலிருந்து எழக்கூடிய கேள்வி தான் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு உடனடியாக அவங்க என்ன செய்வாங்க? பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் டெலிபிராம்டரை பயன்படுத்துகிறார், வாசிக்கிறார். ஆனால் என்ன செய்யணும்? மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்வது கிடையாது. 2 பேரும் பயன்படுத்துகிறார்கள். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க உரைகளை புரிந்து கொள்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், அதை புரிந்து கொள்கிறார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார்கள். ஆனால் நம் நாட்டினுடைய பிரதமர் உரைகளை வாசிக்கிறார், அதன் மூலமாக எழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்க மறுக்கிறார். அப்போ என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க. வெறுமனே வாசகங்களாக வாசிக்கப்படுகிறதே தவிர புரிந்து கொண்டு மக்களுக்கு விளக்கக்கூடிய அடிப்படையில் அந்த உரைகள் அமைவது கிடையாது என்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு கூட்டத்தில் பேசின அந்த உரை சம்பந்தமாக அந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒரு கேள்வியாக வைத்தால் அதற்கு பதில் சொல்வாரா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. அதனால தான் என்ன செய்கிறாங்க? பத்திரிகையாளர் சந்திப்பை மறுக்கிறார். இந்த இந்தியாவில் பல பிரதமர்கள், ராஜீவ்காந்தி இருந்திருக்கிறார், இந்திரா காந்தி பிரதமராக இருந்திருக்கிறார், மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார். இப்போ இவர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. ஆனால் நம் நாட்டினுடைய பிரதமர் இவ்வளவு ஆண்டு காலம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தவில்லை. அப்படி நடத்தினாலும் செலக்டிவாக ஏதாவது ஒரு சேனலை கூப்பிட்டு என்ன செய்வாங்க? அந்த ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விகள் இவங்களாக தொகுக்கப்பட்ட கேள்விகள், அதுக்கு பதில் சொல்லி நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டோம்னு முடிச்சிடுவாங்க. ஒரு 10 பத்திரிகையாளர் 20 பத்திரிகையாளர் அவர்கள் கேட்கக்கூடிய, சுதந்திரமாக கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான், முடியாது. ஆனால் தான் என்ன செய்யறாங்க? மீடியாக்களை பார்த்தாவே நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, பயப்படுறாரு. बाहरी थे आप लोग, अंदर अलाउ नहीं था। बाहरी थे आप लोग, बाहरी थे आप लोग, अंदर अलाउ नहीं था। नहीं था। अच्छा, ओ माय गॉड, ओ माय गॉड। तो क्या बोलेंगे सर? नहीं, अब मैं पूछूंगा ऐसा कैसे हुआ, लेकिन यहाँ तबियत संभालिए आप लोग, तबियत ஏன்னா பதில் சொல்ல முடியாது, தெரியாது. டெலிபிராம்டரை பயன்படுத்துவது தவறு கிடையாது. அந்த உரைகளை நீங்களாக தேர்ந்தெடுக்கணும், நீங்களாக தயாரிக்கணும். அப்போ எதுவுமே இல்லாமல் வெறுமனே பேசிட்டு போகிறோம். அதனால இன்றைக்கு பாருங்கள், பல கூட்டங்களில் பீகாரில், ஒடிசாவில் ஒரு மாதிரி பேசுகிறாரு, தமிழர்களுக்கு எதிராக,
தமிழ்நாட்டுக்கு எதிராக பீகார்லையும் ஒடிசாவிலும் பேசப்படுகிறது. பேசிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே நம்முடைய நாட்டினுடைய பிரதமருடைய அந்த பேச்சே மாறுகிறது. தமிழர்கள் தான் சிறந்தவர்கள், தமிழ் மொழி தான் தொன்மையானது, உயர்ந்தது என்று பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா? இதெல்லாம் டெலிபிராம்டர் செய்யக்கூடிய வேலை. அப்போ ஏராளமான பொய்கள், அதிகமான பொய்கள் பேசக்கூடியதை பார்க்குறோம். இயந்திர கோளாறு ஆயிடுச்சுன்னு வைங்க, டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். அப்போ இவரால் பேச முடியாது, அப்படி ஸ்டன் ஆகி நிற்பார். எழுதப்பட்ட வாசகங்கள், கொடுக்கப்பட்ட வாசகங்களை பேசுவது மட்டும்தான் நாட்டின் பிரதமருடைய வேலையா? இந்த டெலிபிராம்டர் என்கிற அந்த இயந்திரம் இல்லை என்றால் மோடி அவர்கள் அதிகமாக பேச முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இப்போ இந்த டெலிபிராம்டர் என்பது பயன்படுத்துவது தப்பு கிடையாது. எப்படி பயன்படுத்தும்னா, அந்த உரையை நாம தேர்வு செய்ய வேண்டும். அதை பேசக்கூடியவரை அந்த உரையை தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்வு செய்யாவிட்டாலும் உரையை கொடுக்கிற பொழுது அது தெளிவாக படிக்க வேண்டும். இதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு படித்து உணர்ந்து புரிந்து கொண்டு அந்த விஷயங்களை பேச வேண்டுமே தவிர, வெறுமனே அந்த இயந்திரத்தில் தோன்றக்கூடிய வாசகங்களை படித்துவிட்டு செல்வது என்பது மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம் நாட்டினுடைய பிரதமர் டெலிபிராம்டை பார்த்து படிக்கிற பொழுது அதை புரிந்து படிக்க வேண்டும், உணர்ந்து படிக்க வேண்டும், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள்.